நட்சத்திர வரிசையில் வந்து நம்ம இப்போ பார்க்குறது வந்து திருவோண நட்சத்திரம். திருவோணம் திரு அப்படிங்கிற வார்த்தை வந்து ரெண்டே ரெண்டு நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் வரும். ஒன்று திருவாதிரை, இன்னொன்று திருவோணம். திருவாதிரை வந்து அது ஆருத்ரா, அது சிவனுடையது. திருவோணம் வந்து பெருமாளுடையது, நாராயணன். நீங்கள் திருவோண நட்சத்திரத்தை நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். திருவோணம் இது வந்து மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம். 4 பாதங்களும் மகரத்திலேயே தான் இருக்கும். நட்சத்திர நாயகர், நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். திருவோணத்துக்கு அதிபதி வந்து சந்திரன். அந்த ராசி மகரத்துக்கு அதிபதி சனி. சனியுடைய ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரம் உள்ளே இருக்குது. ஸோ சனியுடைய ராசி கால சக்கரத்துக்கு மகரம் வந்து 10 தொழில் கர்மா, யார் என்ன பண்ண போகிற அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடியது. மகர சங்கராந்தி, மகரத்தில் சூரியன் வரும்போது தான் மகர சங்கராந்தி, ஒரு பகல் பொழுது வருது. அப்போது ஒரு விடிவு அல்லது தெளிவு அல்லது ஒரு பிறப்பு அல்லது ஒரு ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத ஒரு துவக்கம் அப்படின்னு அந்த மகரத்தை குறிக்குது. அதில் வந்து திருவோண நட்சத்திரம், அந்த திருவோணம் வந்து சந்திரன், இந்த பக்கம் ராசிநாதன் வந்து சனி. நட்சத்திரத்துடைய காரகம் ஒன்று இருக்குல்ல, ஏன் திருவோணத்தில் பிறக்கணும்? திருவோணத்தில் பிறக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது, என்ன ஒரு ரீசன் இருக்குது, அந்த ரீசன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு காரகத்துவ தோஷம் அப்படின்னு வருது. சுக்கிரனுடைய காரகம் கொண்ட நட்சத்திர தோஷம் கொண்ட நட்சத்திரமாக திருவோணம் வருது. இப்போ நீங்கள் மூணுத்தையும் கம்பைன் பண்ணிடலாம். சந்திரன் வந்து நட்சத்திரத்துக்கு அதிபதி, சனி வந்து ராசிக்கு அதிபதி. ராசிக்கு அதிபதி சனி, சந்திரன் வந்து நட்சத்திரத்துக்கு அதிபதி. சுக்கிரன் வந்து அந்த நட்சத்திரத்துடைய காரகத்துக்கு முன்ஜென்ம காரகத்துடைய தோஷம் கொண்ட கிரகமாக சுக்கிரன். கம்பைன் பண்ணி பாருங்கள். சுக்கிரன், சனி, சந்திரன் ஏதாவது ஒன்றோட ஒன்று தொடர்பில் இருக்குமா? இல்லை, வித்தியாசமாக இருக்கும். இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய வித்தியாசம். நீங்கள் சுக்கிரன் சனியை மட்டும் சேர்த்து பாருங்கள். சுக்கிரன் சனி மட்டும் சேர்த்திங்கன்னா நண்பர்களாக பகைவர்களா? நண்பர்கள் தான், பெரிய பாதகம் இல்லை. சுக்கிரன் சந்திரன் மட்டும் எடுத்து பாருங்கள், பெரிய பகைன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் ரொம்ப நட்புனும் கிடையாது. சுக்கிரன் சந்திரன் பெரிய பகை நட்புன்னு எடுத்துக்க முடியல. இந்த பக்கம் சனி சந்திரன் டார்க் பிளானெட்டு, இது வந்து லைட் பிளானெட், ஒயிட். அப்போ இரவில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறது சந்திரனா, இரவே வந்து இந்த சனியுடைய காரகம் மாதிரி ஆகிடும். எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். இந்த நட்சத்திரமே ஒரு வித்தியாசமான நட்சத்திரம். ஒன்றோட ஒன்று மெர்ஜே பண்ண முடியாது நீங்கள் எதுலையுமே. சுக்கிரனுடைய தன்மை பார்த்தீங்கன்னா ஆசையை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க. திருவோணம் ஃபுல் ஆஃப் நிறைய டிசைர்ஸ், நிறைய ஆசைகளோடு இருக்குது. மனசு வந்து பிறவிலேருந்தே நிறைய ஆசைகளோட பிறவி எடுக்குது. பரம்பரையாக அந்த ஜென்மமாக இருக்கிற குறைகள் நிறைகள்லாம் வெளியே கொண்டு வருது சுக்கிரன். சந்திரன் வந்து மனசு, அமைதி, அன்பு அதெல்லாம் நாடி போகக்கூடிய ஒரு நட்சத்திர தன்மை சந்திரன். மகர ராசி உழைப்பு, எதையுமே கஷ்டப்படாமல் கிடைக்காது. அது மாதிரி இப்போ வந்து எனக்கு வந்து சின்ன வயசில் ஒருத்தர் சொன்னார், கஷ்டப்படாமல் வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் இருக்கணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இளமையில் கஷ்டப்பட்டால் முதுமையில் கஷ்டப்படாமல் இருக்கலான்றது ஒரு அர்த்தம். அப்போ திருவோண நட்சத்திரத்துடைய லாஜிக்கே என்னென்னா, முதல் பகுதியெல்லாம் வந்து பயங்கரமாக ஹார்ட் சேலஞ்சஸ் லைஃப்பில் கண்டிப்பாக வரும். அப்போ அந்த சேலஞ்சஸை வந்து அக்செப்ட் பண்ணி அந்த கஷ்டங்கள்லாம் ஏற்றுக்கிட்டு என்ன மாதிரியான வாழ்க்கை கிடைச்சாலும் சரி, ரொம்ப சாதாரண வாழ்க்கை, டவுன் டு எர்த், ரொம்ப ரொம்ப சிம்பிள் லைஃப், ஒன்றுமே பெருசாக இல்லை, ஒன்றுமே பெருசாக கிடைக்கல, லைஃப் ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக போகுது, இப்படியே தான் போயிடுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, எவ்வளோ தூரம் நீங்கள் டவுனில் இருக்கீங்க அவ்வளோ தூரம் மேலே வர போகிறீங்க. திருவோணத்துடைய தன்மை அதுதான். திருவோணத்துடைய தன்மை வந்து மகரம் அப்படிங்கிற ராசியில், சனியுடைய ராசியில், சனி வந்து கால் பகுதியை குறிக்கும். சனியுடைய ராசியில் திருவோண நட்சத்திரத்தை பிறக்கிறவங்க ரொம்ப சாதாரண நிலைமையில் லைஃப் இருக்குது. பிகினிங்கே இப்படி தான் இருக்குது, ஸ்கூல் டேஸே இப்படி தான் இருக்குது, காலேஜ் டேஸே இப்படி தான் இருக்குது, என்னுடைய யங் ஏஜே இப்படி தான் இருக்குது, 25 இப்படி தான் இருக்குது, 20ஸே இப்படி தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஃப்யூச்சர் லைஃப்பில் வந்து எவ்வளோ தூரம் கீழே இருந்தீங்க அவ்வளோ தூரம் மேலே போக போகிறீங்கன்னு அர்த்தம். அது கொண்டு போய்டும், அது ஆட்டோமேட்டிக்காக கூட அந்த ஸ்டாருடைய அந்த தன்மையே அதுதான். சரி, என்னெல்லாம் பாசிட்டிவ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து டோட்டலாக பார்த்தாலும், திருவோணம் அடங்காத ஆசைகள். இந்த ஆசை வந்து தீ மாதிரி எரியும், பட் உங்களுக்கு தீயை சொல்லக்கூடாது, நீர்னு வேணால் சொல்லலாம். ஒரு நீர் வேணால், அந்த ஸ்டார் வந்து வாட்டர் சைன் தான், அதனால் வந்து நீர்னு கூட சொல்லலாம். அந்த வீடு வந்து மகர வீடு, அது பூமினா வந்து ஒரு பாறை மாதிரி, அந்த பாறைக்குள்ளே ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்குது, எப்போ வேணால் வெடிக்கும். இந்த உள்ளே இருக்கிற மிருகம், தூங்கிட்டு இருக்கிற மிருகம் வீழ்ச்சிக்கும்னு சொல்கிற மாதிரி எப்போ வேணால் வெடிக்கும். அந்த மாதிரி ஒரு பாறை, இந்த மாதிரி ஒரு நெருப்பு உள்ள ஒரு எனர்ஜி இருக்குது. அப்போ ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று எப்பவுமே துடிச்சிக்கிட்டே இருக்குது. அது வந்து அடையணும், எப்படியாவது அச்சீவ் பண்ணி ஆகணும், எப்படியாவது முயற்சி எடுக்கணும், எப்படியாவது அந்த இடத்த நான் ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிற ஒரு நெருப்பு சக்தியை கொண்ட ஒரு நட்சத்திரமாக நான் வந்து இந்த திருவோணத்தை பார்க்குறேன், இந்த ராசியை பார்க்குறேன். அடுத்த பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, நினைத்ததை நடத்தி நினைத்ததை அடைந்து காட்டக்கூடிய ஒரு நட்சத்திரத்துடைய தன்மை திருவோணம். நினச்சோம், 10 வயசில் நினச்சோம் அந்த விஷயத்தை, 15 வயசில் நினச்சோம் அந்த விஷயத்தை விடக்கூடாது, நம்ம அடைஞ்சே ஆகணும்.
எஸ் இன்றைக்கி நம்ம அடைஞ்சிருக்கோம். நம்ம வயசு 30 ஆயிடுச்சு, நம்ம வயசு 35 ஆயிடுச்சு, 40 ஆயிடுச்சு, இன்றைக்கி அடைஞ்சிருக்கோம், அந்த லெவலுக்கு வந்திருக்கோம். அந்த லெவலுக்கு வளர்ச்சியில் எவ்வளோ கஷ்டமான வாழ்க்கையுடைய சூழ்நிலை இருந்தது. பட் என்னோடய தன்னம்பிக்கையும் என்னுடைய உழைப்பும் என்னுடைய நம்பிக்கை என்னுடைய முயற்சியை நான் விடலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கு அடுத்தது வந்து இந்த திருவோண நட்சத்திரம் முன்ஜென்ம நிறைய ஆசைகளை வந்து அனுபவிக்க முடியாமல் இழந்து பாதியில் ரத்து பண்ணி வந்த நட்சத்திரம். அதனால் இந்த ஜென்மத்தில் உணர்ச்சி பொங்க, ஒரு வயசில் உணர்ச்சி பொங்க ஒரு காதல் வலையில் போய் கொண்டு போய் விழ வைக்கும். சம்டைம்ஸ் அது நிறைவேறிட்டு அது ரத்தாகும், சம்டைம்ஸ் நிறைவேறாத அது ஒரு பயணமாக தொடரும். அதனால் இந்த இடத்துல இதை வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், அந்த லவ் ஆர் ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸை சீரியஸாக எடுத்துக்காமல் இருந்தீங்கன்னா யூ ஆர் வெரி 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 சேஃப். பட் எப்படியும் உங்களுடைய ஆசையை அடைய வைக்கும், அது விடாது. அதுதான் அந்த திருவோணத்துடைய ஒரு எனர்ஜி. அதுக்கடுத்தது பொருளாதார ரீதியாக மகரம் திருவோணத்தில் பிறக்கிறவங்க பிற்கால வாழ்க்கையில் எப்படியும் நல்ல பொருள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க மனிதர்களாக வந்துடுறாங்க. அது நீங்கள் மட்டும் வாழாமல் உங்களை சார்ந்தவங்களும் வந்து வாழ்க்கையில் வந்து அனுபவிக்கக்கூடிய பொருள் சம்பாதிக்கக்கூடிய யோகத்தோடு மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு உதவியாகவும் துணையாகவும் இருப்பீங்கிறதையும் அந்த ராசியும் அந்த நட்சத்திரமும் கன்ஃபார்ம் பண்ணுது. இதெல்லாம் நிறைய பாசிட்டிவ் தான். இப்போ நம்ம அந்த நட்சத்திர பாதங்கள் வழியில் பிரித்து பார்க்கலாம். மகரம் அதாவது திருவோணம் பாதம் 1. பாதம் 1 வந்து பயங்கர இன்டலெக்சுவல் ஐடியாஸ். அதாவது ஒரு சப்போஸ் ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு வேலைக்கு போய் சேர்றீங்க, ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயாக சேர்றீங்க, ரொம்ப ஒரு லோ கிரேட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து ஒன் பை ஒன்னாக கற்றுக்கிட்டு அப்படியே படிப்படியாக மேலே வந்து ஒரு லெவலுக்கு ரீச் ஆகி கடைசியில் அந்த கம்பெனிக்கு நீங்கள் தான் டாப் பொசிஷனில் வரீங்கன்னா அதுதான் திருவோணம் பாதம் 1. ஒரு சாதாரண ஆள், லாஸ்ட் கிரேடு, ஒன்றுமே இல்லை, ஆனால் இன்னைக்கு டாப், அது திருவோணம் பாதம் 1. திருவோணம் பாதம் 2. ஏன்னா அது உழைப்பால் வர ராசி, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். திருவோணம் பாதம் 2. இந்த பாதம் 2 எப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவ்னா ரொம்ப டீப்பாக எல்லாத்தையும் சென்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். என்ன நடக்குது, எப்படி நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்கு, அதை நம்ம எப்படி உணர போகிறோம், நம்ம உணர்ந்து அதை எப்படி செயலில் கொண்டு வர போகிறோம், அந்த செயலில் கொண்டு வந்தால் நமக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்க போகுது, அந்த அனுபவம் என்ன, அந்த அனுபவத்துலேருந்து எப்படி நம்ம வளர்ச்சி அடையுது, அதில் பொருள் எப்படி பண்ணுறது, குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறது, எப்படி இந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுறது, எப்படி இந்த கடனை அடைக்கிறது, எப்படி இந்த வாழ்க்கையில் மாறுறது, இதெல்லாம் வந்து திருவோணம் பாதம் 2 கிடைக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். அப்போ பொருளாதார ரீதியாக ஒரு வேகமான வளர்ச்சிக்கு ரொம்ப சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். திருவோணம் பாதம் 3 இது நான் ஏற்கனவே சொன்ன சுக்கரனுடைய காரக தோஷம். இதுதான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு விஷயமா தேட ஆரம்பிக்கும். தன்னுடைய உணர்வு, தன்னுடைய ஆசை, தன்னுடைய டிசைர், தன்னுடைய லவ், தன்னுடைய எமோஷன், அந்த சைடில் கொஞ்சம் பயணம் பண்ணும். அதே நேரத்தில் இது வந்து ஓவரால் வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லா இருந்தாலும் கூட இது வந்து ஒரு லவ் செட் ஆகிடுச்சு, அதோடு நம்ம வந்து லைஃப்பை செட்டில் பண்ணிக்கலான்னு ஆகாமல் செட்டில் ஆகாது. இந்த மைண்ட் செட் அப்படி இருக்கும். ஸோ பாதம் 3 வாழ்க்கையில் வந்து சில பேருக்கு வந்து யாரை பார்த்தாலும் இவங்க ஏற்கனவே என் கூட பழகின மாதிரி இருக்குது, ஏற்கனவே இவங்களை நான் பார்த்துருக்கேன், ஏற்கனவே இவங்களோட எனக்கு வந்து ஏதோ நட்பு இருந்திருக்கு, இப்படிலாம் ஒரு உள் உணர்வு சொல்லக்கூடியதான் அந்த திருவோணம் பாதம் 3. இது அந்த நட்சத்திரத்துக்குள்ளான இன்னொரு மெசேஜ். திருவோணம் பாதம் 4 இது வந்து கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான சைடில் நான் பார்க்குறேன். என்னென்னா, என் வேலை, என் வாழ்க்கை, என்னோட பணம், என்னோட குடும்பம், என்னோட சூழ்நிலை, என்னோட பொறுப்பு, என்னோட பதவி, என்னோட அதிகாரம், நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைதியாக ஒரே கிராஃபில் அழகாக லைஃப்பை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் பாதம் 4th பாதம். நிம்மதி. நம்ம வந்து டெய்லி ஏதோ ஒரு துடிப்போடு இருந்தோம்னா தான் நமக்கு வந்து ஏதோ ஒன்று தேவை இருந்துகிட்டே இருக்குது, நமக்கு ஏதோ துடிப்போடு இருக்கணும், பயங்கரம் வந்து அது ஒரு ஆர்வம், அதுக்கு ஒரு ஹார்மோன் இருக்குது. பட் நம்ம அமைதியாக இருக்கும்போது இருக்கிற சந்தோஷம், நிம்மதி வந்து எல்லா டைமும் கிடைக்கிறது இல்லை. இப்போ திருவோணத்துக்கு உண்டான மைனஸை கொஞ்சம் பார்த்துடலாம். ஆரம்பத்தில் நிறைய விரக்தி மனப்பான்மை நிறைய பேருக்கு வரும். விரக்தி மனப்பான்மை, இது ஏன் நடக்கலை, நான் என்ன தகுதி இல்லாத ஆளா, நான் என்ன திறமை இல்லாத ஆளா, நான் ஆசைப்பட்டது தப்பா, நான் முயற்சி பண்ணது ஏதாவது தப்பு இருக்கா, இல்லை எனக்கு போதுமான அறிவு இல்லையா, இல்லை போதுமான அனுபவம் இல்லையா, இல்லை என் சிந்தனையே சரியில்லையா, இல்லை நான் சரியாக அணுகுமுறை செய்யலையா அப்படின்னு சொல்லி உங்களை போட்டு பல வகையில் வந்து அது குழப்பம் செய்யும். இது வந்து ஒரு மைனஸ். இது மைண்ட்லேருந்து எண்ணத்தால் வருது உங்களுக்கு. இது மகரத்துக்கு திருவோணத்துக்கு உண்டு. 2வது, ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த இல்லை ஒரு வாழ்க்கை ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் ஓகே ஒரு அப்ரோச் பண்ணிட்டீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்,
நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், நீ என்ன சொல்கிற, ஒத்துக்கிறியா, நான் ரொம்ப ஆழமாக நேசிக்கிறேன், நான் ரொம்ப பிடிச்சி போய் வந்திருக்கேன். அந்த இடத்துல அது வந்து சப்போஸ் அவங்க வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, அக்செப்ட் பண்ணல, அது மனம் நொந்து போகக்கூடிய ஒரு மனநிலை. அந்த இடத்துலையும் ஒரு இன்ஃபீரியராக சம்டைம்ஸ் ஃபீல் பண்ண வைக்கும். என்ன நமக்கு ஒரு வேளை அழகு இல்லை போல, நமக்கு ஒரு வேளை வசதி இல்லை போல அப்படின்னு. இது வந்து தேவையற்றது. இது ஒரு மைனஸாக நான் அந்த நட்சத்திரத்துக்கு பார்க்குறேன். 3வது, எப்படியாவது பணக்காரன் ஆகணும், பெரிய ஆள் ஆகணும், மேலே வரணுன்ற எண்ணம் இருக்குது. ஆனால் அது வெறும் ஐடியாவை மட்டுமே ஸ்டார்டிங்கில் இருந்து அதுக்குண்டான ஒரு பிளான், அதுக்குண்டான ஒரு ஒர்க், அதுக்குண்டான ஒரு எக்ஸிக்யூஷன், அதை பண்ண முடியாமல் ஒரு போராட்டம், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு 3 எனர்ஜி ஒன்றா சேர்ந்தா ஒரு விஷயம், ஒரு மேஜிக் நடக்க போகுதுன்னா, ஒரு எனர்ஜி வந்து அந்த தாட், எண்ணம் வந்துருச்சு, அதுக்குண்டான ஒரு ஆக்ஷன் பிளான் என்ன, அதை வந்து நீங்கள் வந்து செயல்படுத்துகிற டைமிங் என்ன, இது ரெண்டும் மிஸ் ஆச்சுன்னா வெறும் தாட் ப்ராசஸ் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து ஒரு சின்ன மைனஸாக ஆரம்ப காலத்தில் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த அனுபவத்தை தான் சரியாகும். ஏன்னா மகரம், நான் ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு தாரக மந்திரம் மகரத்துக்கு சொல்கிறேன். மகரம் எதையுமே ஃபாலோ பண்ண வேண்டாம், ரொம்ப சிம்பிள். ஒரு துறையில் போய் நீங்கள் பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, அந்த துறையுடைய பெரிய ஆள் யாரோ அவங்கள போய் நீங்கள் சந்தித்தாலே போதும். ஏன்னா மகரம் பார்த்து கற்றுக்கிறது, பழகி ஒட்டிக்கிறது, அது இருக்கிற எனர்ஜியோடு அது போய் சேர்ந்து மெர்ஜ் ஆகிறது தான் மகரம். அதனால் நீங்கள் எதில் வந்து பெரிய லெவலில் வரணுமோ அந்த துறையில் ஆல்ரெடி யார் ஜாம்பவானோ அவர்கிட்ட ஒரு சாதாரண லெவலில் கூட போய் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை கொண்டு போயிடும். இதுதான் மகரத்துடைய தாரக மந்திரம். எனக்கு தெரிஞ்சு மகரம் உழைப்பால், தன்னுடைய முயற்சியால், தன்னுடைய அறிவால், தன்னுடைய ஆற்றலால், தன்னுடைய அனுபவத்தால் வாழ்க்கையில் அதிகப்படியான மக்கள் முன்னேறி வந்திருக்காங்க. ரொம்ப ஒரு பாசிட்டிவ் தான். மகரத்தில் பிறக்கிற ஒரு பெரிய ப்ளஸ்ஸு, தான் மட்டும் இல்லாமல் தன்னை சார்ந்தவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல அனுபவத்தையும் நல்ல துணையாகவும் இருப்பாங்கன்றதை நான் உறுதியாக நம்புகிறேன். மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு தொகுப்பு தான். பொதுவான தொகுப்புனா, ஒரு நட்சத்திரத்துக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து லைஃப் ப்ரிடிக்ஷனை பற்றி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன, அதில் உள்ள ஸ்ட்ரென்த் என்ன, ப்ளஸ் என்னன்ற பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இன்னொரு வீடியோவில் இன்னும் இதை பற்றின ஒரு கிளாரிட்டி, லைஃப்பை பற்றின ஒரு கிளாரிட்டியை நான் கொடுக்குறேன். இது ஒரு பொதுவான கருத்து. ஒரு நட்சத்திரத்துக்கு உதாரணத்துக்கு இப்போ இந்தியாவில் வந்து 140 கோடி பேர்னு வச்சுங்க. ஒரு ராசிக்கு ஒரு 12 கோடி பேர் நம்ம ரஃபாக கால்குலேட் பண்ணிக்கலாம். 12 கோடி பேர் ஒரு ராசியில் வராங்கன்னா ஒரு ராசியிலே 3 நட்சத்திரம் வந்துடும். ஸோ 3 நட்சத்திரம் வரும் பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு 4 கோடி பேரோ 5 கோடி பேர் வச்சுக்கலாம். அப்படி வரும்போது இது 5 கோடி பேருக்கும் பொருந்தும் அப்படின்றது கிடையாது. பொதுவான கருத்து பொதுவான பலனில் பொருந்திடும், ஜென்ரலாக பொருந்தும். அதனால் 100% இப்போ நான் சொன்னது எல்லாருக்கும் பொருந்தும், எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் மெஜாரிட்டி இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தால் இந்த மாதிரி இன்ஃப்ளூன்ஸ் இப்படி இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். அதை தவிர அதர் ஸ்டார் காம்பினேஷன், அதர் பிளானட்டரி காம்பினேஷன் நிறைய இருக்குது. தெர் ஆர் சோ மெனி கால்குலேஷன்ஸ். அது எல்லாம் பொருத்தி பார்க்கும்போது தான் நம்ம ஒரு ரிசல்ட்டை கொண்டு வர முடியும். பட் பேசிக்காக அந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுடைய மனநிலை, குணநலன்கள், ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஆராய்ச்சியில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது நிறைய பேர் கேட்டதுனால ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஹோப்ஃபுல்லி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல உங்களுடைய பர்த் சார்ட் எப்போவுமே நீங்கள் உங்கள் நட்சத்திரம் என்ன, அந்த நட்சத்திரத்துடைய வாழ்க்கை பலன் எப்படி இருக்குன்றதையும் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கு. அதை போய் பாருங்கள். www.lifehoroscope.in சைட்டில் லாகின் பண்ணி உங்களுக்கு தேவையான சர்வீஸை யூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒன்ஸ் அகெயின் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.